ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், ஒரு துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று பக்தன் கூறியது போல் நாமும் கூட அந்த நாட்களை கூற வேண்டும். எல்லாரும் இதுவரைக்கும் கர்த்தர் உங்களை ஆச்சரியமாக தினமும் நடத்தி வந்த தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம அவரை நோக்கி பார்ப்போம். கைவிடாதபடி, உங்களை ஒடுங்கி போகாதபடி, அவமானப்படாதபடி காத்து வழி நடத்தின தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம அவரை பார்ப்போமா? ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டோனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டோனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. அன்பின் ஆண்டவரே, அருமையான வேளையில் எங்களோடு பேசுங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்கும்போதே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அழுகையோடு, பாரத்தோடு, நெருக்கத்தோடு, பிரச்சனையோடு, வியாதியோடு, கடன் பிரச்சனையோடு கூட கலங்கி நின்று இந்த வார்த்தையை ஆண்டவரே எனக்கு என்ன தருவீங்க ஏசப்பா அப்படி சொல்லி ஆண்டவரே ஏக்கத்தோடு பார்க்குற போது பிள்ளைகள் மத்தியில் ஒரு வார்த்தையை அனுப்புங்க. இந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும், அற்புதத்தை கொண்டு வரட்டும். எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. துதிகான மகிமையெல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நம்ம தியானிக்கக்கூடிய வேத பகுதி பாருங்கள். வேதத்தில் அதிகம் பேர் நம்ம விழுந்து போயிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததுனால அவங்க விழுந்து போனாங்க அப்படி சொல்லி. நான் முதலாவது உண்டாக்கின ஆதாம் ஏவாளும் கூட அவங்க தவறின விஷயம் என்ன அப்படின்னா அது ஒரு கீழ்ப்படியாமை தான். அதே போல் சவுலையும் கூட கர்த்தர் நினைச்சாராம், அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அந்த சவுலும் கூட ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத செயலை செய்ததுனால அவர் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போனார் அப்படி சொல்லி பார்க்குறோம். அங்கே சிம்சனுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியாமல் தவறின விஷயத்தில் அவர் நினைச்சாராம், அவர் நினைச்சாராம் எல்லாவற்றையும் இழந்து போனார் அப்படி சொல்லி பார்க்குறோம். இஸ்ரேல் ஜனங்களும் கூட அந்த வனாந்தரத்தில் போய் கொண்டு இருக்கும்போதே அவங்க கீழ்ப்படியாதவங்களாம் அந்த கானான் தேசத்துக்குள்ளே நினைச்ச முடியல, போக முடியல. ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் அப்படின்னா ஒரு கீழ்ப்படிதல் தான் பாருங்கள். ஏன் தெரியுமா? அந்த கீழ்ப்படிதல் தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவங்க வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக அங்கே மாறும். அதுதான் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற, வெற்றியை கொண்டு வருகிற ஒரு பாலமாக அமையும் அந்த கீழ்ப்படிதல். அதாவது உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன் அப்படி சொன்னால், நீங்கள் ஒரு தண்ணீரை கடக்கணும். ஒரு பெரிய ஆறு தண்ணீர் ஓடுது அப்படி சொன்னால் நீங்கள் இக்கரையிலேருந்து பார்க்கலாம், இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்தை பார்க்கலாம். ஆனால் தண்ணிக்குள்ளே நீங்கள் என்ன செய்ய முடியாது, நடந்து அதிக தண்ணீர் போகும்போது போக முடியாது. அப்போ அதுக்கு ஒரு போட்டு ஒன்று தேவை, ஒரு படகு நமக்கு வேணும். அந்த படகு இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்யணும், அந்த பக்கம் போக முடியும். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை நம்ம நினச்சி பார்ப்போம், நம்ம கண்ணால் பார்க்குறோம். சிலர் சொல்லுவாங்க, கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலாம் அப்படி சொல்லுவாங்க. அப்படி நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் அது சுதந்திரிக்க முடியாதபடி இருக்கிறது. ஏன்னா நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கும்போது அது நமக்கு கிடைக்காது. நம்ம கீழ்ப்படியும் போது அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது அதுதான் ஒரு ரகசியம். அந்த கீழ்ப்படிதல் ஒரு பாலமாக, நமக்கு ஒரு பாதையாக கர்த்தர் நமக்கு நினைச்சு வரான், அமைத்து தருவார். நம்ம முதலாவது தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது பாருங்கள், அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள்.
ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை ஒரு நாள் கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு நீ உன் சகோதரருக்கெலாம் என்ன செய்யணும், கொஞ்சம் பயிர் அப்பம் அதெல்லாம் நான் தருவேன், நீ கொண்டு ஓடி போய் கொடுத்துட்டு வர்றது மட்டுமில்ல, அவங்க சுக செய்தியை நீ என்ன செஞ்சிடணும், நல்லா விசாரிச்சுட்டு வரணும், ஓட்டமாக போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. தகப்பன் தன் மகன் தாவீதுகிட்ட சொல்லும்போது, அந்த சம்பவம் நடக்கும்போது தாவீது எப்படி என்ன தகுதி, தாவீது யார் அப்படி சொன்னால் ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் இந்த தாவீது. அது மட்டும் இல்லை, சிங்கத்தையும் கரடியும் தன் கையினால் கொஞ்சப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான். தகப்பட்ட கேட்கலாம், நான் இவ்வளோ பெரிய ஆள், நான் எப்படி இந்த டியூன் பாக்ஸில் சாப்பாடை கொண்டு கொடுக்க போகணும் அப்படி சொல்லி என்ன செய்யலை, கேட்கல. அது மட்டும் இல்லை, ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தர் அனுப்பினார் ராஜாவாக அபிஷேகம் பண்ணதுக்காக. அப்போ அந்த லைனில் அவங்க அண்ணன்மாரெல்லாம் அவங்க அப்பா விட்டுருந்தாங்க. அந்த லைன் வரிசையில் கூட இவர் என்ன செய்யலை, தாவீதை விடலை. அப்போ கேட்டிருக்கலாம், அப்பா இன்றைக்கி என்ன நீங்கள் கூப்பிடுறதுக்கு என்ன தகுதி இருக்குது, அன்றைக்கி உங்கள் வீட்டு வரிசையில் கூட நீங்கள் என்ன செய்யலையா, விடலையே, அப்படிலாம் கூட தாவீது என்ன செய்யலை, கீழ்ப்படியலை. அப்பா சொன்னதுனால உடனே எதையும் கவனிக்காமல் அப்பா சொல்லுக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு என்னச்சுதாங்க, வழியே கொண்டு போய் தன் சகோதரன்கிட்ட கொண்டு போய் என்னச்சுதாங்க, கொண்டு தாவீது கொடுக்க போகிறான்னு பாருங்க. அந்த தாவீது அந்த சகோதரர்கள் எங்கே நின்று கொண்டு இருக்காங்கன்னா, யுத்த களத்தில் நின்று கொண்டு இருக்காங்க. அந்த யுத்த களத்தில் நின்று கொண்டு இருக்கும்போது அங்கே போய் பார்த்து அந்த அண்ணன்மாரோட கூட பேசி கொண்டு இருக்கும்போது அங்கே ஒரு கோலியாத்து, பெலிஸ்தனான ஒரு கோலியாத்து வழக்கமாக சொல்கிற வார்த்தை தான், முன் சொன்ன வார்த்தையை 1 சாமுவேல் 17:8 வாசித்து பாருங்கள். முன் சொன்ன வார்த்தையை அவன் தாவீது அங்கே போகவும் இந்த வார்த்தையை அவன் நினச்சி சொல்கிறாரு. அது என்ன வார்த்தை அப்படின்னா, உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தனை நீங்கள் என்னச்சிங்க என்கிட்ட அனுப்புங்க, நான் ஒருவனாக அவனை நினச்சுவேன், நாங்கள் 2 பேரும் யுத்தம் பண்ணுவோம் அப்படி சொல்கிறாரு. ஆனால் சவுலும் அந்த வார்த்தைக்கு பயப்படுறாரு. சவுலில் உள்ள எல்லா யுத்த வீரர்களும் நினச்சிதாங்க, இராணுவமே பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறது. ஒருவர் அதுக்கு முன் போகிறதுக்கு துணியலை, அனுப்பவும் இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த கோலியாத்தின் உருவம் மிகவும் பயங்கரமாக இருக்கும், சத்தமும் கேட்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும். அவர் என்ன செய்தார்னா, இஸ்ரேல் ஜனங்களையும் அவர் என்ன செய்தாரா, அவர் தூஷிக்கிறாரு, தேவனையும் அவர் என்ன செய்றாரு, தூஷிக்காரு. உடனே இதை கேட்ட தாவீதுக்கு இதை கேட்ட உடனே ரொம்ப கோபம் வருது. தேவனை தூஷித்த உடனே அவருக்கு தாங்கவே முடியலை, ஒரு வைராக்கியம் வருது. எப்படியாலும் என்ன செய்யணும், நாம் இவர்கிட்ட போரிடணும். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஒருவர் கூட என்கிட்ட என்ன செய்யலாம், போருக்கு போக மாட்டேக்காங்க. சவுல் ராஜாவும் என்ன செய்யலாம், இங்கே துணிந்து போகலை. இந்த மனுஷன் எப்போதும் தேவனை தூஷித்து கொண்டு தான் இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்தாரா, அந்த தாவீது யுத்தத்துக்கே முன்னால் போய் நின்று வேறு எந்த ஒரு ஆயுதமும் கையில் இல்லை, ஒரு ஆடுகளை மேய்க்கும் போது வைத்திருந்த அந்த கல் தான், கவனை வைத்து அந்த கல்லை இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெரிஸ்தனை எப்படியாலும் நினச்சோம் நம்ம அதை ஜெயிக்கணும் அப்படி சொல்லி அவர் ஏன் ஒரு தைரியம் வந்துச்சுன்னா, ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறாரு அப்படி சொல்லி. அதனால் அவர் நினச்சி பார்க்காரு, நம்ம தான் ஒரு தடவை நம்ம சிங்கத்தை கொன்றோம், கரடியை கொன்றோம், இவன் எம்மாத்திரம் இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெரிஸ்தன் கர்த்தருக்கு முன்பதாக எம்மாத்திரம் அப்படி சொல்லி அந்த கல்லை நினச்சாராம் வீசினார். வீசி விழுந்த உடனே அவர் எங்கே விழுந்தார்னா, முகங்குப்புற விழுந்தார். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு கல் விழுந்த உடனே அந்த பகுதியை வாசித்து தியானிக்கும் போது எனக்கு ஒரு ஆவியானவர் எனக்கு என்ன தோண்டினார்னா, கல் நம்ம எரிகிறோம் அப்படின்னு சொன்னால் முகங்குப்புற விழுதுக்கு சான்ஸே இல்லை. இவர் எப்போ தான் அப்பா கிட்ட கீழ்ப்படிந்து புறப்பட்டாரோ, கீழ்ப்படிந்த உடனே ஆண்டவரங்க என்ன செஞ்சுட்டாராம், யுத்த களத்துக்கு போயிட்டாரு. போய் சும்மா தாவீதை பயன்படுத்துகிறாரு, ஒரு கல்லை வீசவும் ஆண்டவர் என்ன செஞ்சார், அவருக்கு உதவியாக இருந்து கீழே அடித்து கீழே தள்ளியிருப்பார். அதனால தான் முகங்குப்புற விழுந்தார் அப்படி சொன்ன. உண்மையிலும் அதுதான் பாருங்கள், ஆண்டவர் அவருக்கு கீழ்ப்படிந்ததுனால கீழே விழுந்தார். கீழே விழுந்து என்ன செஞ்சாராம், அவர் என்ன செஞ்சாராம், அங்கே மடிந்து போனார் அப்படி சொல்லி பார்க்குறோம். அவர் கீழ்ப்படிந்த உடனே அங்கே கர்த்தர் என்ன செஞ்சாராம், அவருக்கு ஒரு பாலம் அமைத்து கொடுத்தாரு. இதை கொஞ்சம் கூட தாவீது நினச்சே பார்த்துருக்கல. எப்படி நம்ம சகோதரரை பார்ப்போம், இந்த பண்டங்களெல்லாம் கொடுத்துட்டு திரும்பி வருவோம் அப்படின்னு நினைச்சு தான் தாவீது போன காரியம். ஆனால் கர்த்தர் அவன் கீழ்ப்படிந்ததுனால அவன் பெற்ற ராஜரிக அபிஷேகத்தை அங்கே வெளிப்படுத்துகிறாரு. இன்றைக்கு யார் இந்த யுத்தம் பண்ணியிருக்கணும், சவுல் ராஜா. சவுல் தான் ராஜாவாக இருக்கிறாரு, அவர் தான் யுத்தம் பண்ணியிருக்கணும். ஆனால்
சவுல் ராஜா யுத்தம் பண்ணாதபடி, அவரை முடியாதபடி, இயலாதபடி கர்த்தர் இந்த தாவீதை அந்த இடத்துல நினைச்சாராம் பயன்படுத்தினார். எப்போ கீழ்ப்படிந்தாரோ அப்போ தான் ஒரு ராஜரிக அபிஷேகம் அவருக்கு மேலே வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, அன்றைக்கு மோசேக்கு முன்பதாக பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினது போல இங்கே இந்த கோலியாத்தின் இருதயத்துக்குள்ள லகுவாக, அதாவது அசட்டையாக நினைக்கக்கூடிய ஒரு துணிச்சலை கர்த்தர் கொடுத்து திரும்ப அந்த வார்த்தையை பேச வச்சார் பாருங்க. அதில் பேச வச்சதுனால தான் இவர் தாவீது பார்க்க முடிந்தது, கேட்க முடிந்தது. கேட்டு என்ன செஞ்சாரா, ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது. இதை பாலம் அமைத்து கொடுத்தது யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. எப்போ வந்துச்சு? அவர் கீழ்ப்படியும் போது என்ன செஞ்சுட்டான், அந்த பாலத்தை கர்த்தர் அமைத்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அருமையானவர்களை, உங்களையும் கூட உங்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் தந்திருக்கிறாரு. நல்ல ஆசாரியராக வச்சிருக்காரு, லேவியராக வச்சிருக்கிறாரு, ஒரு ராஜரிக அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு ஊற்றி வச்சிருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் ஏன் என்னுடைய வல்லமை உங்களுக்கு வெளிப்படலை அப்படின்னு சொன்னால், இன்னும் நீங்கள் என்ன செய்யலை, கீழ்ப்படியாத காரியம் இருக்கிற அப்படின்னால தான் எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெறணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களால் நினைச்ச முடியல, அதை சுதந்திரிக்க முடியலை. தேவ மனிதனாக மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போவதற்காக அவர் பட்ட பாடுகள், அங்கே கொஞ்சம் அங்கே எத்தனையோ பாடு அனுபவிச்சார். எகிப்திலிருந்து கொண்டு வந்தாங்க, அவங்கள அங்கே வழி நடத்தும் போது எத்தனையோ வேதனைகள் வருத்தங்கள்லாம் பட்டார். எதுக்கு? அந்த கானான் தேசத்தை அடையணும் சொல்லி. ஆனால் வழியில் வரும்போதே ஒரு நாள் தண்ணிக்காக கர்த்தர் கண்மலையில் நீ என்ன செஞ்சிரு, நீ பேசு அப்படிதான் சொன்னார். ஆனால் இவர் என்ன செய்யலாம், அடித்ததுனால கர்த்தர் தண்ணியை கொடுத்தாரு. ஆனால் அன்று கோபம் வந்துட்டு கீழ்ப்படியில் பார்த்தியா, அதனால் நீ என்ன செஞ்சிருவான், கானான் தேசத்தை நீ பார்க்க தான் செய்ய முடியும், கண்ணால் பார்ப்பான். ஆனால் உன் கால் என்ன செய்ய முடியாது, அதில் மிதிக்க முடியாது. பாருங்க, அப்போ எத்தனை வேதனையான காரியம். இது வரைக்கும் அந்த மோசப்பட்ட பாடு எல்லாம் அங்கே வீணாய் போய்விட்டது. அருமையானோட நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கலாம். கர்த்தர் நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல வைத்து அழகு பார்த்துருப்பாரு. ஆனால் நம்முடைய நம்ம அநேக ஆசீர்வாதத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் போட்டு ஜெபிப்போம், ஒவ்வொரு நாளும் ஆராதனை போய் கலந்துலாம் ஜெபிப்போம். ஆனால் முடியலை. ஏன்? கர்த்தர் முகத்தை பார்க்கல, உன் இருதயத்தில் உள்ள கீழ்ப்படுதலாம் பார்க்குறாரு. பொய் சொல்லக்கூடாது, நீ களவு செய்யக்கூடாது, பிறரை நேசிக்கணும், அப்படி நிறைய ஆண்டு நம்மகிட்ட பேசுகிறாரு. ஆனால் ஒன்று கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், கீழ்ப்படியாதனால தான் அநேக ஆசீர்வாதங்களை கண்ணால் பார்க்குறோம். ஆனால் நம்ம என்ன செய்யலாம், அதை பெற்றுக்கொள்ள முடியலை. நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்த்திராத எத்தனையோ அதிசயங்களை கர்த்தர் நமக்கு நினைச்சு வரா செய்து தருவார். தாவீதுனுடைய வாழ்க்கையில் அப்படி தான் பாருங்கள். தாவீது நினைச்சு கூட பார்க்கல, அவன் பண்ணினது கீழ்ப்படிந்தது மட்டும்தான். ஆனால் அவங்க வாழ்க்கையில் நினைச்சிடாத ஒரு ராஜரிக அபிஷேகம். அங்கே யுத்தத்துக்கு போய் வரும்போது அங்குள்ள பெண்கள் வெற்றி பெற்று வரும்போது அந்த ராஜாவை எதிர்நோக்கி நின்று வரவேற்று பாட்டு பாடுவாங்களாம். ராஜா பண்ண யுத்தத்தை அப்படி புகழ்ந்து பாடி அப்படி பாடும் போது அங்குள்ள மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, அங்கே சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டதும் 10000 அப்படி சொல்லி புகழ்ந்து பாடினாங்க. அருமையாளர்களை கீழ்ப்படியும் போது எத்தனை ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு என்னச்சு வரான், எதிர்பார்க்காத தருவார். எத்தனை தடைகளெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு என்னச்சு வரான், வழியை திறப்பார், தடைகளெல்லாம் நீக்கி போடுவார். நீங்கள் எதிர்பார்க்காத, நீங்கள் ஒரு வழியை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு பெரிய பெரிய அநேக வழிகளை நான் திறந்து தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது மலை போல இருந்தாலும் அந்த மலையை கூட உங்களுக்கு நான் வழி அனுப்புவேன், நான் மாற்றுவேன். உங்கள் பாதை எப்படி கோணலாக இருந்தாலும் நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது எல்லாம் கோணலானலான்னு நினைச்சுவேன், நான் செவ்வையாக்குவேன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. கரந்தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, தியங்காதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, தியங்காதே, நிச்சயமாகவே
முடிவு உண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது மலை போல உங்களுக்கு தடைகள் வந்தாலும் கூட கர்த்தர் அந்த மலையெல்லாம் உங்களுக்கு என்ன செய்வேன், நான் வழிகளாக நான் மாற்றி தருவேன் அப்படி சொல்கிறவர் யார்? ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் தான். அவர் இன்றைக்கும் கூட அவர் நமக்கும் தேவனாக இருக்கிற அப்படின்னால அன்றைக்கு என்னென்ன செய்தாரோ அதை தான் அன்றைக்கு உங்களுக்கு தாவீதுக்கு செய்ததை உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு அவர் நினைச்சுவாராம், அவர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கும்போது பாருங்கள், ஒரு நாள் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு. ஆதியாகமம் 22:2 பார்க்கும்போது, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கே நீ என்ன செய்யணும், எனக்கு நீ பலி செலுத்தணும், நீ பலியிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்க, சாதாரணமாக உன் மகனை அப்படின்னு சொல்லலை, ஈசாக்க அப்படின்னு சொல்லலை. உன் அழகா சொல்கிற உன் புத்திரன், உன் ஏக சுதன், உன் நேசகுமாரன், உனக்கு பிரியமான குமாரன்னு நீ எனக்கு செய்யணும், எனக்கு நீ பலியிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்க, ஆமாம், 100 வயதில் பிறந்த ஒரு பிள்ளை தான். அதாவது வழக்கமாக நமக்கு சீக்கிரமாக பிறந்த குழந்தைகள் கூட அப்படி நினைக்க மாட்டாங்க அன்பு. ஆனால் 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு நாளாகி பிறந்த குழந்தையில ரொம்ப உயிர்க்குயிராக நினச்சிவாங்க, நேசிப்பாங்க. அப்படி தானே, கீழேயே அந்த பிள்ளைய நினச்ச மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. அப்போ 100 வயதில் அந்த அவனுடைய மனைவி சாராளுக்கு சரீரம் கூட செத்து போன பிறகு பிறந்த ஒரு மகன். அப்போ எப்படி வச்சுருப்பாங்க, உயிரையே அவன் மேலே தான் நினச்சிவாங்க வச்சுருப்பாங்க, உயிரே அவன் தான். ஆனால் இந்த ஏற்கனவே ஆபிரகாமை கர்த்தர் முன்னாடி ஒரு இடத்துல சொன்னார். என்ன சொன்னார்னா, ஆதியாகமம் 12:1 ஆரம்பத்தில் அந்த ஆபிரகாமை பார்த்து, நீ உன் வீட்டையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் நீ என்ன செஞ்சிரு, புறப்பட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எந்த தேசம் சொல்லலை, நான் உனக்கு நீ போயிட்டே இரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ என்னச்சு போ அப்படி சொன்னார். ஆனால் ஆபிரகாம் அதை அப்படியே கீழ்ப்படிந்து போனார். இப்போ ஈசாக்கை கொடுத்த பிறகு ஆண்டவர் என்ன நினச்சாருன்னா, முழு அன்பையும் என்கிட்ட வச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு சோதனை, எப்படியான இந்த முழு அன்பு நம்மகிட்ட தான் ஆபிரகாம் நினச்சணும் வைக்கணும் அப்படி சொல்லி ஒரு நாள் அவரை சோதிப்பதற்காக தான் கர்த்தர் விதமாக சொல்கிறாரு. ஆனால் இந்த ஆபிரகாம் உடனே அதிகாலையில் நம்ம அந்த பகுதியை வாசித்து பார்க்கும்போது ரொம்ப அதிகாலமே அவர் நினைச்சாராம், அவர் எழும்புறாரு. அதிகாலமே எழும்பி தன் கழுதையை மேலே சேனெல்லாம் கட்டி வேலைக்காரர்கள் 2 பேரையும் அவர் நினைச்சாராம் அழைச்சிட்டு போய் ஈசாக்கையும் கூட்டிக்கிட்டு நினைச்சாராம் போகிறார் அதிகாலையில். பாருங்கள், நமக்கு ஏதாவது விருப்பமான இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால் இரவில் தூக்கம் வராது, எப்போ கிளம்பணும் எப்போ பரப்பிட்டு போகணும். ஆனால் இங்கே போகிற இடம் எதுனா, தன் ஒரே மகன் ஏக புத்திர நேசகுமாரனை பலி செலுத்த ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம பலி செலுத்துக்கு உடனே கீழ்ப்படிந்து அவனை கூட்டிகிட்டு அவர் நினைச்சாராம், அவர் போகிறாரு. போய் அந்த இடத்த அவர் கண்டுபிடிப்பதுக்கு 3 நாள் என்ன செஞ்சுட்டு ஆகிட்டு, 3ஆவது நாள் இப்போ 3 நாள் அந்த கழுதலை பிரயாணப்பட்டு போய் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு அந்த வேலைக்காரனையும் அந்த கழுதையும் மட்டும் அங்கே நிப்பாட்டிட்டு நானும் பிள்ளையாண்டனும் போயிட்டு திரும்ப வருவோம், கர்த்தரை தொழுது கொண்டுட்டு திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு திரும்ப வருவோம் அப்படி சொல்லிட்டு போகிறாருப்பாங்க. அங்கே போய் அங்கே என்ன நடக்குது அப்படி சொன்னால், போகிற வழியிலே அந்த ஈசாக்கு தன் தகப்பனை பார்த்து, அப்பா எல்லாமே நம்மகிட்ட இருக்குது, அந்த ஈசாக்கு தலைமையில் தான் கட்டையே தூக்கி வச்சாரு பாருங்க. அவர் சுமந்து கொண்டு போகும்போது, அப்பா கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, கத்தி இருக்குது, ஆனால் பலியிடறதுக்கு ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படி சொல்லி கேட்கும் போதே அவங்க அப்பா என்ன சொன்னாங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அப்போ இதே பாருங்கள், அந்த மகன் கூட கேட்டிருக்கலாம், அப்போ ஏன் கட்டையை கொண்டு வந்துருக்கணும், கட்டையை கர்த்தர் பார்த்துக்கொள்ள மாட்டாரா, நம்ம கத்தியை கர்த்தர் பார்த்துக்கொள்ள மாட்டாரா, விறகு கர்த்தர் பார்த்துக்கொள்ள மாட்டாரா அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனால் ஈசாக்கு என்ன சொல்ல கேட்கவே இல்லை. பாருங்கள், அவர் தன் தகப்பனை அதிகமாக நேசித்ததுனால வாயே திறக்கலை, அப்படி போயிட்டே இருக்காங்க. அங்கே போனவர் பாருங்கள், அவர் நினைச்சாராம் அங்கே பலிபீடத்தை அங்கே உண்டாக்குறாரு. பலிபீடத்தை உண்டாக்கி அந்த விறகு அதுக்கு மேலே அடுக்கி வச்சுட்டு அந்த ஈசாக்கை நினைச்சாராம் அவர் கட்டி அதுக்கு மேலே கிடத்துறாரு. பாருங்க, என்ன அந்த பையன் என்ன வாய் பேசாத ஊமையா, நல்ல யங்ஸ்டேஜ், ஆனால் ஆபிரகாமுக்கு 100 வயதுக்கு மேலே. அப்போ அழகாக நினச்சிட்டாருனா, நீ என்னையா இப்படி பண்ணுறீங்களே அப்படி சொல்லிட்டு கூட அவன் அப்பாவை தள்ளி விட்டுட்டு எழும்பி வந்திருக்கானான். ஆனால் அவன் என்ன நினச்சாரு தெரியுமா, எங்கள் அப்பா என் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க, என் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அன்பு அவர் எனக்கு ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார். ஊமையாகவே தான் படுத்து ஈசாக்கு எழுந்த வாயே திறக்கிறதால அங்கே பார்க்கவே முடியல. ஒரு நாள்
பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். எங்கே? இஸ்மவேல் அழுது கொண்டு இருந்தார். தண்ணி இல்லாமல் சிறுவனாக இருக்கும்போது சாக போயிடன்னு சொல்லி அழும்போது பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார்னு பார்க்குறோம். ஆனால் ஈசாக்கு இங்கே என்ன சொல்ல, அழலை, கூச்சல் போடலை, அமைதியாக இருந்தார். ஏன்? நம்ம கட்டுகிறது யார்? நம்ம அப்பா தான். என்னை உயிராக நேசிக்கிற என் தகப்பன் தான் என்னை கட்டுறாரு. ஒரு நாள் அவர் என்ன சொன்னார், எனக்கு தீங்கு செய்ய மாட்டார் அப்படி சொல்லி தான் படுத்திருந்தார். கத்தியை ஓங்கி வெட்டதுக்கு எடுக்கும்போது கையை சத்தம் வருது. இந்த ஆபிரகாம் கூட பாருங்கள், கத்தரெடுத்து சத்தம் வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஒரு சத்தமும் வரல. ஆனால் கடைசியாக பாருங்கள், அவர் துணிஞ்சு நினைச்சார், என் தேவனுக்கு நான் வெட்டினாலும் எனக்கு உயிரோடு என் பிள்ளை தருவார். ஏன்னா வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரா, அவர் வெட்டக்கு போகும்போது தான் அங்கே சத்தம் வந்துச்சு, ஆபிரகாமே நீ வெட்டுறாத, உன் பிள்ளை கைத்திய தூர எடு அப்படி சொல்லிட்டு எழுச்சிதாரு. அங்கே பக்கத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டியை காட்டுறாரு. அதை எடுத்து தன் மகனுக்கு பதிலாக ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துகிறாங்க. எப்போ நடந்துச்சு? அவர் எப்போ கீழ்ப்படிந்தாரோ அப்போவுமே ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாராம், அங்கே ஆடுகள் நினச்சிதாங்க மேய்ப்பன் மேய்க்க வந்திருப்பாங்க அப்படி தானே. அதில் ஒரு ஆட்டை அங்கே நினச்சார், அந்த கொம்பில் அந்த கிளை சிக்கி அங்கே வச்சுருந்து. இங்கே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து வரும்போது இந்த ஆட்டுக்குட்டி என்ன செஞ்சு கொடுத்து வெட்டணும். ஹல்லேலூயா. அவர் கீழ்ப்படிந்ததுனால நம்ம அங்கே வாசிக்கிறோம். அந்த வேத பகுதியில் ஆதியாகமம் 22:18 நீ என் சொல்லிக்கு கீழ்ப்படிந்தபடினால உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல விரங்க நினைச்ச ஜாதிகளும் உன் சந்ததியை வச்சு அங்கே எல்லா ஜாதிகளும் நினைச்சுவாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீ நினைச்சதா, நீ உன் புத்திரன் என்று பாராமல் ஏக சுதன் என்று பார்க்காமல் செய்தான். கத்தர் என்னை நினைச்சார பார்த்து கொள்வார் அப்படி சொல்லி யெகோவாயிரே கத்தர் பார்த்து கொண்டார். ஹல்லேலூயா. 17 நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் நினைச்சுவேன், பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. எப்போ அவன் கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் என்ன செஞ்சாரா, அவருக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். இதன்படி நான் ஒன்று நினைச்சுவேன், ஆசீர்வதிப்பேன் அப்படி சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள்கிட்ட கீழ்ப்படியாத ஒரு தன்மை இருக்கிறதா? கர்த்தர் விரும்பாத காரியத்தை நீங்கள் செய்து கொண்டு இருக்கீங்களா? கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை நீங்கள் வெறுக்காமல் இருக்கீங்களா? கர்த்தர் அருவருக்கிற காரியத்தை உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களா? உங்கள் வீட்டில் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதா? அப்படி சொல்லி ஒரு விஷயம் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு தன்னை மரண பரியந்தமும் பிதாவுக்கு கீழ் தன்னை நினைச்சாரன் தாழ்த்தினார். தன்னுடைய பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அதனால் இயேசு உயர்த்தப்பட்டு வானோர் பூதளத்தார் யாரும் கூட போற்றக்கூடிய ஒரு தன்மை, ஒரு உயர்ந்த நாமமாக அவர் நாமம் நினைச்சதான் உயர்த்தப்பட்டதாக பார்க்கும். அப்படி தாவீது கீழ்ப்படிந்தனால ஒரு வெற்றுள்ள வாழ்க்கை. அங்கே ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நினைச்சாரா, உன் சந்ததிக்குள்ள நான் நினைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். உன் சந்ததிக்குள்ள என் மகனை நீ நினைச்சாரு கீழ்ப்படிந்து இப்படி செய்ததுனால உன் சந்ததியை நினைச்சவேன், நான் வானத்து நட்சத்திரத்தை போல ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததி மூலமாக இந்த பூமியில் ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யும், ஆசீர்வதிக்கப்படும் அப்படி சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அருமையான இன்றைக்கும் கூட நீங்கள் நினச்சி பாருங்கள், எந்தெந்த காரியத்தில் நம்ம கீழ்ப்படியாமல் இருந்தோம். ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும். எதில் நான் கீழ்ப்படியில் ஆண்டவரே, நீங்கள் நினச்சி பாருங்கள். நான் அநேக ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும், ஆனால் பெற முடியலை. அநேக நன்மைகளை நம்ம பெற முடியலை. ஏன்? நீ கீழ்ப்படியாதனால. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் எதெல்லாம் கீழ்ப்படியலப்பா, என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் உங்களை அப்படியே ஒரு விசை அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களோடு கூட பேசினார் அல்லவா? தாவீது கீழ்ப்படிந்தனால அருமையான வாலிபர்களை இன்றைக்கு கூட தாவீது தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்ததுனால தாவீது எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதம், ஒரு ராஜரிக அபிஷேகம் கிடைத்தது. அருமையான பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியும் போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நினைத்து கூட பார்க்காத, எண்ணி கூட பார்க்காத, நம்ம இதுவரையும் கண்டிராத மேன்மையை உங்கள் வாழ்க்கையிலே நான் செய்து தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கரந்தட்டி நன்றி சொல்வீங்களா? இது வரைக்கும் கூட பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு ஆவியானவர்
அன்பு பிள்ளைகளே, உங்களோடு கூட தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். தேவனுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போது ஆமேன் இதுவரை கண்டிராத உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் வண்ணமாக உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துல நான் உங்களை வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கிறதோ எல்லா தடைகளையும் வழிகளாக உடைத்து தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எந்தெந்த மேன்மைகள், எந்தெந்த வேலை வாய்ப்புகள், எந்தெந்த எதிர்கால திருமண காரியங்கள் உங்களுக்கு தடையாக இருக்கிறதோ இன்றைக்கு கர்த்தர் தடையை உடைத்து போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எல்லாவற்றையும் எளிதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாலத்தை நான் உங்களுக்கு அமைத்து தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்வீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, thank you Jesus, ஹல்லேலூயா. ஆமென். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும். ஐயோ, நான் இந்த தொழிலை ஆரம்பித்தேன், இந்த வேலையை நான் ஆரம்பித்தேன், ஆனால் இப்போது எனக்கு பயமாக இருக்கிறது, இது தொடர்ந்து நடத்துவேனா என்று சொல்லி ஆமென் எனக்கே ஒரு பயம் என்று சொல்லி இங்கே பயந்து கொண்டு இருக்கீங்க. கர்த்தருடைய ஆவியான சொல்கிறார், அதை ஆரம்பித்து வைத்தது நான் தான், என்னுடைய கரம் தான். கமாச்சு ஒரு சபா. அன்பு மகனே, அன்பு மகளே, நீ பயப்படாத, உன் குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய அற்புதத்தை செய்து தருவேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ வருஷமாக இந்த படுக்கையில் இருந்து என்றைக்கு எழும்புவேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உன் இருதயம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது. அன்பு மகனை, இப்போதே தேவனுடைய ஆவியானவர் உள்ளத்துல கடந்து வந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய சுகமளிக்கும் வல்லமை உன் சரீரத்தில் உள்ள வியாதி பகுதியை தொட்டு இப்போதே அம்மே கர்த்தர் உனக்கு சுகத்தை தந்து கொண்டு இருக்கிறார். விசுவாச கரத்தோட நன்றி சொல்லு, கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. நீ பயப்படாத. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ரீமன் சோரிக்கவா. நான் உனக்கு முன்பதாக கடந்து செல்கிறேன், உனக்கு வெளிச்சமாக, உன் பாதை முழுவதும் எனக்கு இருளா இருக்கிறது என்று சொல்லி, எந்த வழியில செல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லையே என்று சொல்லி நீ திணறிக் கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய ஆவியான சொல்கிறார், எல்லா வழிகளை உனக்கு இருளான எல்லா பாதைகளையும் அகற்றி போட்டு வெளிச்சமாக வழி, அநேக வழிகளை உனக்கு முன்பதாக திறந்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அப்பா, இந்த பிள்ளைகள் குடும்பத்துக்குள்ள தேவ ஆவியானவரை இறங்குவீராக. உம்முடைய வல்லமையான பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்கி அவர்களது உணரணுமே ஆண்டவரே. இப்போதே உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னீரையா. திராணிக்கு மேலாக கர்த்தர் உன்னை சோதிக்க மாட்டார் என்பதாக சொன்னீங்களே ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் சோதனைகள் மத்தியில் ஆண்டவர் இந்த சோதனையை எப்படி நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற அன்பு மகளுக்கு இப்போதே தேவ பலனை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. வீட்டை சுற்றிலுமாக யோபுடைய எல்லாவற்றையும் சுற்றி நீ வேலி அடைத்தது போல எங்கள் அன்பு பிள்ளைகள் வீட்டை சுற்றி வேலி அடைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ள வானத்தின் வாசல் திறக்கப்பட்டு இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஏராளமான தேவ தூதர்கள் இறங்கி உலாவி கொண்டு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை உடைய கரத்தில் வைக்கிறேன் அப்பா. அடிக்கடி பலவீனப்படுகிற இந்த பிள்ளைய இயேசுவின் நாமத்தினால ஆமென். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கரம் இப்போ இந்த அன்பு பிள்ளை மேலே கரம் தொடட்டும் ஐயா, தொடட்டும் ஆண்டவரே. இப்போது இந்த பலவீனம் எல்லாம் விலகி மாறட்டுமே ஆண்டவரே. ஞானத்திலே குறைவுள்ள பிள்ளைகள் ஆண்டவரே, கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்காக ஆண்டவரே பெற்றோர்கள் கலங்கி கொண்டு இருக்காங்க. இந்த நிமிஷத்தில் இயேசுவின் வல்லமை ஆமே சிறு பிள்ளைகளை தொடுகிறதற்காக நன்றி அப்பா. பிசாசின் கண்கள் பிள்ளைகளை படாத படிக்கு ஆமே ரத்தத்துக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கேற்ற ஞானத்தை பெற்றோர்களுக்கு கொடுப்பீராக அப்பா. தகப்பனே, வாலிய பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்கள் ஐயோ என் பிள்ளை கீழ்ப்படியலையே ஆமேன், தேங்க்யூ ஜீசஸ், நன்றி, என்றைக்கு அவன் மனம் திரும்புவான் என்று சொல்லி ஆண்டவரே இந்த பிள்ளைக்காக அழுது கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு இறங்குவீராக. தேவ ஆவியானவரே, அப்படிப்பட்ட வாலிய பிள்ளைகளை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இப்போதே ஒரு தெளிந்த புத்தியை கட்டளையிடுவீராக. அந்த குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் எழும்பட்டும் ஐயா. சந்தோஷத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. என்னுடைய சமாதானத்தை தருவேன் சொன்னீரேன், அப்படிப்பட்ட சமாதானம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்கள் சந்தோஷம் அடைவதாக ஆண்டவரே. உன் பிள்ளைகள் ஒளியுமர கண்ணுகளை போல வளர்வார்கள் சொன்னீரேன், அப்படி எங்கள் பிள்ளைகள் வளரட்டுமே ஆண்டவரே. பெற்றோர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முதியவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. படுக்கையில் இருக்கிற அன்பு பிள்ளைகளை இப்போதே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னீங்களே. இயேசுவின் வல்லமை கடந்து போனதற்காக நன்றி. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.